வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பின்லாந்து அதிபர் டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்டப் 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் 11வது ரைசினா உரையாடல் 2026இல் அவர் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். தொடர்ந்து பின்லாந்து அதிபரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளனர். தமிழகம், மேற்கு வங்கம், தெலுங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படும் என்றும் மனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக அங்கு சிக்கி தவிக்கும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக அழைத்து வர அம்மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவத் துறையில் மேம்பட்ட கார்டியோ டோகோகிராஃபி உபகரணங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று துவக்கி வைத்தார். தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கியான நபார்ட் நிதியுதவியுடன் 298.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு திட்டங்கள் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹே முழுவதும் பொதுப்பணித்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நேபாளத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை ஆடவர் T20 கிரிக்கெட் தொடரில் மும்பை வான்கடே மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. மேலும் இன்று நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.